மேனால் ஈஸியாக எஜாக்குலேட் ஆகுறான்னா இப்போ எதையாவது பார்த்து ஹார்னி ஆகி மூடாகி டக்கு டக்கு அவனால் அவனோட எஜாக்குலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அவனோட உமனால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த உமன் அவனை நம்ப மாட்டான், அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ இருக்காங்கன்னா உங்களால் உங்கள் எஜாக்குலேஷன், அதாவது உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சீமனை அதை எந்த வகையிலும் இருக்கட்டும், பானோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை ரியல் உமனாகவும் இருக்கட்டும், உங்களால் அந்த எனர்ஜியை ஓரளவுக்கு உங்களால் கான்சியஸாக நீங்கள் வெளியிடுற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி நீங்கள் வீக்கான ஒரு ஆள். அந்த வீக்னஸ் எந்த அளவுக்கு வரும்னா உங்கள் உமன் உங்களை நம்ப முடியாத அளவுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு. ஸோ உங்கள் எஜாக்குலேஷன் கான்சியஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருக்கும், போக போக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நான் உங்கள் மைண்டில் சொல்கிறேன். எந்த வகையில் எஜாக்குலேஷன் நீங்கள் பண்ணாலும் ஓகே, நான் இந்த நேரம் இவள்கிட்ட பண்ணலாம், இல்லாட்டி நான் இங்கே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணாமல் இருக்கிறது ஈவன் பெட்டர். ஸோ நீங்கள் எப்போது ஏதாவது நம்ம பிடிச்ச யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு பண்ண தோணும், அது வேறு. ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பண்ணுறோம், அது வேறு. ஸோ அது இருந்தால் நீங்கள் ஒரு வீக்கான ஆள். ஸோ உங்கள் மைண்ட், உங்கள் பாடி, இதை நீங்கள் ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஓட்டக்கூடிய கார், அதாவது இந்த உடம்பு ஒரு கார் மாதிரி, நீங்கள் ஸ்டீரிங் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், அது பாட்டுக்கு ஓட விட்றாதீங்க. ஸோ ஓகே கைஸ், இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த மாட்யூல், இந்த செக்ஷன். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்னெல்லாமும் இருக்குது. சீரியஸாக நான் சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வெளியிடாமல் நம்ம வச்சுருக்கணும். நம்ம தான் நம்ம கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரே தடையாக இருக்கிறது லஸ்ட். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், லஸ்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம லைஃப்லேருந்து எடுக்கலாம், அது நம்ம லைஃப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த லஸ்ட்டு ரொம்ப ஆர்வமான டாபிக். ஸோ முதல்ல நான் ஒரு கோட்டை வச்சு ஆரம்பிக்கிறேன். எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். இதை சொன்னது பரமஹம்ச யோகானந்தா. அதாவது நானும் ஒரு கோட் சொல்கிறேன், என்னோட இது பசியை திருப்தி பண்ணலாம், ஆனால் ஆசையை திருப்தி படுத்தவே முடியாது. ஸோ இதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னேன். அதாவது ஒருத்தன் பசியில் இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு சாப்பிட்றான், பசி அடங்கிருது. ஆனால் ஒருத்தன் ஆசையில் இருந்தானா அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது அடங்கவே செய்யாது. ஸோ ஆசைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது திருப்தி ஆகாது. ஆனால் எப்போ அதை பட்னி போடுறோமோ அப்போ அது முழு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தன் லஸ்ட்டில் இருக்கான், அவன் கொடுக்குறான், பானோகிராஃபி பார்க்குறான், ப்ராஸ்டிடியூட் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், ஆசை தீராது. ஆனால் எப்போ எனக்கு இந்த லஸ்ட்டு வேண்டாம், இதுலேருந்து நான் டிட்டாச்சாக இருப்பேன், என்னோடய லைஃப்பை நான் தேடி போகிறேன், நான் என்ன ஆக்சுவலைஸ் பண்ணுறேன், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும்போது அவன் முழு திருப்தியில் இருக்கான். ஸோ அந்த பதில் தான் நம்மளும் தேடிப்போம். ஸோ உங்கள் செக்ஷுவாலிட்டியாக நீங்கள் ஒரு ஆம்பளையாக பிறந்தா நீங்கள் கண்டிப்பாக ஒரு உமன் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்க தான்